தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் வகையில் 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். திரு பி. ராஜேஷ் கண்ணா, இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த பயனாளர்கள் எத்தனை பேருக்கு இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்துல சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இவர்களுக்கு டிஎன்பிசி மூலமாக இந்த தேர்வு நடத்தி அதில் 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 அசிஸ்டன்ட் சிறை அலுவலர்கள் சொல்லக்கூடிய உதவி சிறை அலுவலர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில இருக்காங்க. தலைமை செயலகத்துல நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்களாக டிஎன்பிசி சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு பணி நிலைகள்ல பல்வேறு பணி இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில இன்று தலைமைச் செயலகத்தில் சட்டத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.